அதுக்கு முன்னாடி இது திரு ஹஃபீஸ் கிட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம். 200 இலக்கு புது உத்வேகம். பழைய அதிமுகவை பார்த்தா மாதிரி இருக்குல்ல, எடப்பாடி உரை, அதிமுக பொதுக்குழுவில் பெரிய எழுச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சவால் தான் போலவே. இல்லை, உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு ஏமாலியாக அதிமுக பார்க்குது அப்படின்றது தான் அந்த அவர்கள் போட்ட தீர்மானங்கள். அந்த தைரியம் அதிமுகவுக்கு எங்கேருந்து வருதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. டங்ஸ்டன் விவகாரத்தில் ஒன்றிய அரசு மாநில உரிமையை பறிக்கிறப்போ அதுக்கு ஆதரவாக சட்டத்தை போட்டுட்டு, அதுக்கு ஆதரவாக வாக்கு போட்டுட்டு, ஆனால் திமுகவை கண்டிக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் மக்கள் அப்படியே ஏற்றுப்பாங்களா? கண்டுக்காமல் போயிடுவாங்களா? நாங்கள் தரவுகளோடு சொல்கிறோம். பாராளுமன்றத்தில் அதுக்கு எதிராக ஓட்டு போட்டதுக்கு கெசட்டில் இருக்குது, செய்திகள் இருக்குது. ஆனால் அதிமுக அதுக்கு ஆதரவாக வாக்கு போட்டதை தம்பிதுரை அவர்களே ஒத்துக்கிறாரு. அப்போ அடிப்படை மாநில உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை, அது டெல்லி சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும், காஷ்மீர் 370 இருக்கட்டும், எல்லாத்தையும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய எல்லா திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவித்துவிட்டு, அதன் ஒரு விளைவாக இங்கே டங்ஸ்டன் மைனிங்க்கு ஒன்றிய அரசு ஒரு முடிவெடுக்குது. அது ஆகஸ்டில் 23 சட்டமாகுது. அக்டோபர் 23 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார், அதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாது, அதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு. நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சிட்டோம். ஆனால் அது எல்லாமே தெரியாமல், அது எல்லாமே நடக்காத மாதிரி இருந்துக்கிட்டு அதிமுக இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக மக்கள் 200 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றத எப்படி ஏற்றுக்கிறது? ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க பேசுகிறாங்க. சிறுபான்மைக்காக 13வது தீர்மானம் போட்டிருக்காங்க, சிறுபான்மை சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னு. இங்கே ஆதிநாதன் குழுவை அமைத்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அது நடந்திருக்கிறது. அடுத்தது இன்னைக்கு இந்தியா முழுக்க நிறைய பேர் சிறையில் இருக்கிறாங்கிறது ஏற்பீங்க தான்? இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. சட்டத்தின் வாயிலாக படிப்படியாக குறைக்கணும். நான் அதே கேட்குறேன், அந்த 10 வருஷத்தில் எத்தனை சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செஞ்சுருக்கீங்கன்றதையும் காட்டுங்க தரவுகள். அப்போ இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் 10 வருஷம் எந்த வேலையும் செய்யாமல் நாங்கள் விடுதலை செஞ்சாலும் நீங்கள் சிறைவாசிகள் விவகாரத்தை கொண்டு வந்து இங்கே நுழைக்கிறீங்க. சிறைவாசிகள் விவகாரம் எந்த அளவுக்கு இந்திய முஸ்லீம்களுக்கு, தமிழ்நாடு முஸ்லீம்களுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு இன்றைக்கி 2 முக்கியமான பிரச்சனையை இஸ்லாமிய சமூகம் இந்தியாவில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு.